Good morning students, welcome to Kalabharat Academy. Neural coordination and neural control and coordination. NEET question session 2. One by one வேகமாக போகலாம். First question. Choose the correct statement. What is the correct statement? Nociceptors responds to change in pressure. This is first. Nociceptor is the receptor, sensory receptor. நம்ம கொடுக்குற சென்சேஷனுக்கான ரிசப்டார்ஸ் இன் தி மெயின் எமர்ஜென்சி கண்டிஷனை ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ ப்ரெஷர் எமர்ஜென்சி கண்டிஷனாக தட் யூ ஹவ் டு திங்க். மீஸ்னர்ஸ் கார்பசல்ஸ் ஆர் தெர்மோ ரிசப்டார்ஸ். ஃபோட்டோ ரிசப்டார்ஸ் இன் தி ஹியூமன் ஐ ஆர் டீபோலரைஸ்ட் டூரிங் டார்க்னஸ். இருட்டு வந்தோடனே டீபோலரைஸ் ஆயிரும் அண்ட் பிகம் ஹைப்பர் போலரைஸ்ட், சார்ஜ் ஆகுது in response to the light stimulus. இது கரெக்ட். this is a pressure receptor. மீஸ்னஸ் கார்பஸ்கல்ங்கிறது ப்ரெஷருக்கான ரிசப்டார். நோசி ரிசப்டார்ஸுங்கிறது பெயின்கார ரிசப்டார், எமர்ஜென்சி ரிசப்டார். ஸோ திஸ் இஸ் ஃபார் பெயின், திஸ் இஸ் ஃபார் ப்ரெஷர். ஏ அண்ட் பி அவுட்டு. சி இஸ் கரெக்ட். டி, ரிசப்டார்ஸ் டூ நாட் ப்ரொடியூஸ் கிரேடட் பொட்டன்ஷியல்ஸ். எல்லா ரிசப்டார்ஸும் கிரேடட் பொட்டன்ஷியல் உருவாக்குனா தான் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ திஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆப்ஷன் சி வில் பி கரெக்ட். தி photosensitive compounds, that is rhodopsin in the human eye is composed of opsin ஒரு protein, retinol, that is aldehyde of vitamin A. என்ன விட்டமின் ஏவோடைய ஒரிஜினல் நேம் ரெட்டினால், கெமிக்கல் நேம். ஓகே, இட் இஸ் present in the rod cells, that is photoreceptors. Light induces dissociation of retinol. அதாவது ஆப்ஷனையும் என்ன ரொடாப்சினில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதை டிஸ்கிரேட் பண்ணி என்ன ரெட்டினாலையும் ஆப்ஷனை பிரிச்சிடும் ஃப்ரம் ஆப்ஷன், தஸ் சேஞ்சிங் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆப்ஷன். ஆப்ஷனோட ஸ்ட்ரக்சரையே மாற்றிடும். தட் பிகம்ஸ் டீபோலரைஸ்ட். Nociceptors are sensory nerve cells that respond to potentially damaging chemical or mechanical stimuli, that is the pain, and send them to brain and spinal cord. So A nociceptor வந்து ப்ரெஷருக்காக கிடையாது. மிஸ்னஸ் receptors are tactile receptors. this is touch receptor. tactile டச் பண்ணுறதுக்கான ஃபீலிங்ஸை ரிசீவ் பண்ணுறது, that is the pressure receptor. Receiving the stimuli of pressure. So this is the receiving stimuli of pressure. Receptors always produce graded potentials. D வந்து receptors all do not produce இருக்கு, actually always produce. So answer C is correct. So next question. Destruction of the anterior horn cells of the spinal cord would result in loss of. ஸ்பைனல் கார்டு வந்து பார்ட் ஆஃப் சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதில் சென்சரி நர்வ் உள்ளே வருது. தென் இன்ட்ரோநியூரான் கூட கிரே மேட்டர் கூட சேர்ந்து அதை டிசைட் பண்ணுது. ஒன் சைடு இட் சென்சஸ் டு தி பிரெயின், அனதர் சைடு இட் சென்ஸ் சிக்னல்ஸ் டு மோட்டார் சிக்னல்ஸ் டு தி மசில்ஸ் அண்டு அதர் பார்ட்ஸ். மோட்டார் சிக்னல், ஆக்ஷனுக்கான சிக்னல் அது கொடுக்கும். தட் கிரே ஏரியா இஸ் கால்ட் anterior horn cell. anterior horn cell அதை நம்ம பார்த்துடலாம். சென்சரி இம்பல்ஸ் போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அது கிரே மேட்டருக்குள்ளே நுழையும். ஸோ ஏ இஸ் ராங். வாலண்ட்ரி மோட்டார் இம்பல்ஸ், எஸ் வாலண்ட்ரி மோட்டார் இம்பல்ஸ் கொடுக்கணும்னா வாலண்ட்ரி ஆக்ஷனுக்கான இம்பல்சஸ் அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் கிரே மேட்டரில் இன்டர்நியூரானில் டிசைட் ஆகணும். ஸோ திஸ் வில் பி த கரெக்ட் ஆன்சர். கமிஷூரல் இம்பல்சஸ்னால் ரெண்டு நெர்வ்ஸ் கம்பைன் இருக்கும்போது நடுவில் இருக்கக்கூடிய கிளஃப்டில் நடக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்ஸ். அது கிரே மேட்டருக்குள்ளே போன பின்னாடி கொஸ்டின் இதில் கிடையாது. இன்டகிரேட்டிங் இம்பல்சஸ் அதுவும் கிடையாது. ஸோ யுவர் ஆன்சர் வில் பி வாலண்ட்ரி மோட்டார் இம்பல்ஸ். பி வில் பி கரெக்ட். லெட் அஸ் see. Destruction of the anterior horn cells, அதாவது கிரே நர்வ் செல்ஸ் of the spinal cord would result in loss of voluntary motor impulse. That is B, correct. It is because the anterior horn cells
ஆல்சோ கால்டு ஆன்டீரியர் கிரே காலம். ஏன்னா எப்பயுமே கிரே காலத்தில் தான் இந்த டிசிஷன் நடக்குது. விச் இஸ் தி ஃப்ரண்ட் காலம் ஆஃப் தி கிரே மேட்டர் இன் தி ஸ்பைனல் கார்ட் கண்டைன்ஸ் மோட்டார் நியூரான்ஸ் that affect the axial muscles. அங்கே மோட்டார் நியூரான்ஸ் இருக்கிறனால அது ஆக்சியல் மசில்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதில் தடுக்குது. ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் மெமாலியன் ஐ, மேமல்ஸ் பாலூட்டிகளுடைய கண்களில், த ஃபோவியா இஸ் தி சென்டர் ஆஃப் தி விஷுவல் ஃபீல்ட். வேர் ஃபோவியா இஸ் தி சென்டர் ஆஃப் தி விஷுவல் ஃபீல்ட், அது கரெக்டு தான். வேர், அதுதான் அடுத்த பாயிண்ட். ஹை டென்சிட்டி ஆஃப் கோன்ஸ் அக்கர்ஸ் பட் ஹேஸ் நோ ராட்ஸ். கரெக்ட். ஃபோபியாவில் ராட்ஸ் கிடையாது, கோன்ஸ் ஹை டென்சிட்டியில் இருக்கும். இட் இஸ் தி விஷுவல் அக்யூட்டி சென்டர். எக்ஸாக்டாக விஷன் கிடைக்கணும்னா ஃபோபியாவில் தான் கிடைக்கும். ஸோ ஏ வில் பி கரெக்ட். தி ஆப்டிக் நர்வ் லீவ்ஸ் தி ஐ, அது இன்னொரு இடம் இங்கே இல்லை, தட் இஸ் கால்டு பிளைண்ட் ஸ்பாட். ஒன்லி ராட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் கிடையாது, ஹியர் கோன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஃபோபியாவில். அடுத்து மோர் ராட்ஸ் தென் கோன்ஸ் ஆர் ஃபவுண்ட், அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஏ வில் பி கரெக்ட். At the posterior pole of the eye, பேக் சைடில், lateral to the blind spot, blind spotங்கிறதா அந்த நெர்வ் வெளியாகிற, ஆப்டிக் நெர்வ் வெளியாகிற இடம் என்ன, to the lateral to the blind spot அப்படி போயாச்சுன்னு சொன்னாலே என்ன, இந்த பி ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. There is a yellowish pigmented spot called macula lutea. பெரிய மேக்குலா லூட்டியா எல்லோ ஸ்பாட்டில் இருக்கும். with a central pit called fovea, அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சின்ன குழி மாதிரி இருக்கும், தின் போர்ஷன் இருக்கும், அதுக்கு பேர் ஃபோபியா. இட் இஸ் தின்ட் அவுட் போர்ஷன் ஆஃப் தி ரெட்டினா வேர் ஒன்லி த கோன்ஸ் ஆர் டென்ஸ்லி பேக்ட், அங்கே கோன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இட் இஸ் தி பாயிண்ட் வேர் தி விஷுவல் அக்யூட்டி ரெசல்யூஷன் இஸ் தி ஹையஸ்ட். ஹை ரெசல்யூஷன் இருக்கும், ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸஸை எக்ஸாக்டாக காட்டுறது தான் ஹை ரெசல்யூஷன். என்ன அந்த சென்டர் இது என்ன இஸ் தி ஃபோபியா. ஓகே, அங்கே கோன்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன்.